நமஸ்காரம். அடியேன் வேலுக்குடி கிருஷ்ணன் பேசுகிறேன். என் பணி மூலம் ஸ்ரீ ராமாயணத்தை விடாமல் சுமார் 2 ஆண்டுகளாக கேட்டு வரும் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு, வேண்டுகோள். 633 பதிவுகள், சிற்றுரைகள் நிறைவேறி 2025 மே மாதம் 28ஆம் தேதி சாற்று முறை ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தோடு ஸ்ரீராமாயணம் நிறைவடைய போகிறது. அன்று உங்கள் எல்லாரையும் வரவேற்று ஜூம் காலில் அனைவரும் இருக்கும்போது ஸ்ரீராம பட்டாபிஷேகம் சொல்ல வேணும் என்பது விருப்பம். மே 28 மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஜூம் காலினுடைய ஐடி எல்லாம் பின்னர் தரப்படும். அவசியம் அனைவரும் கலந்து கொள்க. இதை பற்றின விரிவான ஒரு ஆடியோ விளக்கத்தை தனியாக பதிவு செய்து என் பணி ஆப்பிலேயே அனுப்பித்துள்ளேன், கேட்டுக்கொள்ளவும். அதோடு கூட பலரும் கேட்டபடியால் சம்பாவனை பண்ண வேண்டும் என்றிருப்பவர்கள் எப்படி கொடுக்க வேணும், அதற்குண்டிய பேங்க் டீட்டெயில், யூபிஐ ஐடி, பாரதத்தில் இருப்பவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக அனுப்புவதாக உள்ளோம். வாட்ஸ்ஆப்பும் இமெயிலும் கூட அனுப்புகிறோம். அதை பார்த்து ஆவண செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 2025 மே 28 மாலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரை ஜூம் கால், தகவல்கள் தரப்படும். அவசியம் ஸ்ரீ ராம பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன். அந்த சமயத்தில் இது முடிந்த பிற்பாடு அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் அறிவிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் எவ்வளவு குழப்பமாகவும் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். மேலோட்டமாக பார்த்தால் எளிதாக இருக்கும். ஆனால் ஒன்றோடு இருக்கும் தொடர்பு பார்த்தால் மிகவும் குழப்பமாக இருக்கலாம். மகாபாரதத்தில் ஒரு இடம் சொல்லுகிறேன். அதற்குள்ளேயே எவ்வளவு குழப்பம் இருக்கிறது, எவ்வளவு காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளலாம். அபிமன்யு அனைவரும் அறிவோம், அர்ஜுனனின் புதல்வன். அவனுக்கு வயது 16. கல்யாணம் ஆகிவிட்டது. அவன் பிறப்பதற்கு முன்னாலேயே தேவர்களெல்லாம் பூலோகத்தில் பிறக்க வேணும் நினைத்து சந்திரன், நிலவு, அவர் தன்னுடைய மகனை அபிமன்யுவாக பிறக்க சம்மதிக்கிறார். ஆனால் அவர் சொன்னது, என்னால் என் பிள்ளையை 16 ஆண்டுகள் தான் பிரிந்திருக்க முடியும். ஆகவே வேறு வழியே இல்லை, அவன் 16வது ஆண்டு இறந்து போகிறான். இது ஒரு புறம். அதற்காக ஏற்பட்டது, அவன் அந்த வியூகத்துக்குள் போகத் தெரிந்தது. அதற்குள் வாயிலை மூடிவிட்டபடியால் திரும்ப வர தெரியவில்லை, சிக்கிக் கொண்டான். ஆக சந்திரனுடைய சரித்திரம் ஒன்று. அதனால் அபிமன்யு பிறந்தவன் 16 வயதில் போக வேண்டும். 2, வியூக விஷயம் உள்ளே சென்றவனுக்கு வெளியே வர தெரியாமல் போயிற்று. 3, கௌரவர்கள் பல பேரும் சேர்ந்து அவனை கொல்கிறார்கள். அதுவும் சிறுவன் பார்க்காமல், சரி சண்டையிட வந்தான், கையில் ஆயுதம் இல்லை, ஒருவனை பலரும் சூழ்ந்து கொல்லக்கூடாது, பின்னிருந்து கொல்லக்கூடாது, இத்தனை செய்தார்கள். அதெல்லாம் அவரவருடைய கர்மம். அதற்காக பின்னர் தண்டனை அனுபவித்தாக வேண்டும். அது 4வது. சரி, அத்தோடு முடிந்ததா என்றால், அர்ஜுனன் அதை பார்த்து கோபப்பட்டு மறுநாள் மாலைக்குள் இதற்கு காரணமான ஜெயத்ரதனை கொன்று விடுகிறேன் என்று சூளுரைத்தான். அது 5வது. ஜெயத்ரதன், சரி அப்படி செய்தால் நான் நேருக்கு நேர் போரிடுகிறேன், உன்னால் ஆனதை பார்த்துக்கொள், ஜெயிக்கிறாயா பார்ப்போம்னு வந்திருக்கலாம். அவன் பயந்து ஓடி ஒளிந்தான். அவனை காப்பதற்காக துரோணாச்சாரியர்
3 வியூகங்களை அமைத்தார். பாண்டவர்களை கிட்டக்க வரவட்டாமல் தடுத்தார். திருக்கத்தர்கள் அப்படின்னு சிலரோட சண்டையிட போக வேண்டியிருந்தது. அர்ஜுனுடைய தேர் தள்ளி போயிற்று. கண்ணன் பெருமான் தான் ஓட்டி போனார். அப்புறம் ஒவ்வொன்றையாக உடைத்துக் கொண்டு வருவதற்குள் மாலை பொழுது வந்துவிட்டது. இதில் ஏற்கனவே சிவபெருமானை குறித்து ஜெயத்ரதன் தவம் புரிந்து வரம் வாங்கி வைத்திருந்தான். 5 பாண்டவர்களையும் எதிர்த்து ஒரு நாள் வரை அவனால் தடுத்து நிறுத்த முடியும். அவன் கொல்ல வேணும்னு வரம் கேட்டான். அதெல்லாம் நடக்காது என்று இதை மட்டும் கொடுத்தார். அந்த வரம் இன்று பலித்து ஒரு நாள் மாலை வரை இதை பண்ண முடிந்தது. அது 6வது குழப்பம். மாலை நெருங்குகிறது. ஆனால் அர்ஜுனனாலே ஜெயத்ரதனை நெருங்க முடியவில்லை. முடிந்தான் அர்ஜுனன் என்று எல்லாரும் நினைத்தனர். அவன் நெருப்பில் குதித்தாக வேண்டும். அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவான், கொல்ல முடியாது. அதற்குள் கண்ணன் தன்னுடைய சக்கராயுதம் சுதர்சன சக்கரத்தாலே சூரியனை மறைத்தார். சரி, அஸ்தமித்து விட்டது என்று நினைத்தனர். இனி அர்ஜுனன் ஒன்னும் செய்ய முடியாதுன்னு அவனை பார்க்க அனைவரும் கிட்டக்க வந்தனர். வியூகம் எல்லாம் உடைந்து போயிற்று. அந்த சமயத்தில் கண்ணன் உலகத்தையே காப்பவர், நல்லது நடந்தாக வேணும்னு இருப்பவர், தன்னுடைய சக்கரத்தை திரும்ப வாங்கி, அர்ஜுனா, இன்னும் சூரியன் அஸ்தமிக்கவில்லை, அதோ ஜெயத்ரதன் அருகே நிற்கிறான், அவன் தலையை கொய்து விடு. சரின்னு இவன் அம்பு விட போனான். அப்போது கண்ணன் சொன்னார், ஓ, வெறுமனே வெட்டி விடாதே, கொஞ்சம் தள்ளி அவருடைய தந்தை, ஜெயத்ரதனின் தந்தை, விருத்தக்ஷத்திரன்னு பெயர், அவர் தவம் புரிந்து கொண்டிருப்பார், அவருடைய மடியில் இந்த தலை விழும்படி செய் என்றார். அதை போல அர்ஜுனனும் செய்தான். இந்த தலை போய் தந்தையின் மடியில் விழுந்தது. அவர் பதறி போய் எழுந்திருக்க மடியிலிருந்து தலை கீழே விழுந்தது. அவர் ஒரு வரம் வாங்கி வைத்திருந்தார். என் மகனை யார் கொல்லுகிறார்களோ அவன் தலை பூமியில் விழுவதற்கு யார் காரணமோ அவனுடைய தலை 100ஆக சுக்கலாக உடைந்துவிடும். கடைசியில் இவர் மடியிலிருந்தே தலை கீழே விழுந்து இவர் தலையே உடைந்து போயிற்று. இந்த ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே எத்தனை இருக்கிறது பாருங்கள். இதில் கண்ணன் செய்தது சரியா தவறா என்று கேள்வி வேறு வரும். அவர் யாரையும் தப்பாக கொல்லவில்லை, அடிக்கவில்லை. தனக்கு இருக்கிற சக்தியாலே சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்தார். அதனால் அஸ்தமித்தா போல தோற்றம் ஏற்பட்டது. அந்த தோற்றம் பொய் என்று கௌரவர்கள் தெரிந்து கொண்டிருக்கலாம், அவர்களுக்கு தெரியவில்லை. ஆணவம் கண்ணை மறைத்தபடியாலே அர்ஜுனன் ஒழிந்தான்னு கிட்டக்க வந்தார்கள். கண்ணன் தன் பக்தர்களை காத்தே தீருவார் என்று அவர்களிடத்தில் நம்பிக்கையை ஊட்டிவிட்டார். சர்வ வல்லமை படைத்தவர்ங்கிறதையும் நிரூபித்தார். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்குள் இத்தனை இருக்கும்போது இதை போல ஒரு சின்ன சின்ன மடங்காவது, ஒரு சின்ன மினிஸ்கியூர், ஒரு புரோட்டோடைப்பாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படாதா? அதனால் எல்லா முடிச்சுகளையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும்னு நினைப்பது நடவாது. ஓரளவுதான் நம் வாழ்க்கையே நமக்கு புரியும். பாக்கி நம்முடைய கர்மங்களாலே எவ்வளவோ காம்ப்ளெக்ஸ் ஆகத்தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட்டும் பயனில்லை. நம் வசத்தில் இருப்பதை நினைத்து நம்மால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, மாற்ற முடியுமோ அதை நினைத்து தான் கவலைப்பட முடியும். எதற்கு சொன்னேன் என்றால், ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே பல சிடுக்குகள் இருக்கலாம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும்.
தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.